ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் பாம்பி த ரெக்கனிங் அப்படின்ற ஒரு த்ரில்லர், ஒரு ஹாரர் அப்படின்ற ஒரு ஜானலில் வந்து ரிலீஸ் ஆன ஒரு படத்தோட ரிவ்யூவை தான் அந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து இருக்குது. இந்த படம் வந்து ஓவரால் வந்து எப்படி இருக்குது, படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து படத்தில் ஒரு மான் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மான் வந்து அங்கே இருக்கக்கூடிய வேட்டையாடக்கூடிய நபர்களை வந்து பழி வாங்கினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி பிளாட்டில் தான் வந்து நடக்குது. அண்ட் வந்து இந்த மானுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி ஒன்று வந்து அனிமேட்டராக வந்து பண்ணினாங்க. அந்த அனிமேட்டரான ஒரு பேக் ஸ்டோரியில் வந்து என்ன வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து மனிதர்கள் வந்து விலங்குகளை வந்து அழிச்சா அந்த விலங்குகள் வந்து அதனால் வந்து பாதிக்கப்பட்டு அதன் மூலம் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஒன்று வந்து எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான ஒரு பிளாட் தான். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு அம்மா அவங்களோட பையனோட போயிட்டு வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து மீட் பண்ண போகிறாங்க. அப்படி மீட் பண்ண போகும்போதே ஒரு மான் அட்டாக் ஒன்று வந்து நடக்குது. ஸோ அதுலேருந்து தப்பிச்சு வந்து அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுக்கும் வந்து போயிடுறாங்க. இப்போ அந்த ஹஸ்பண்டோட பிரதர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து கேள்விப்பட்டுட்டு அவர் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்து போகிறாரு. அண்ட் வந்து கூட ஒரு சில ஹண்டர்ஸும் வந்து போகிறாங்க. இப்போ வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லராக வந்து இந்த படம் வந்து மாறுது. இதுக்கப்புறம் அவங்க அந்த மானுக்கிட்டேருந்து வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து என்டையர் படத்தோட ஸ்டோரியாக வந்து டெவலப் பண்ணி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்னும் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் டோனில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். ஏன்னா வந்து நிறைய த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் வந்து அங்கங்கே வந்து ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து மனிதர்களால் விலங்குகள் வந்து பாதிக்கப்பட்டு அது வந்து ரிவெஞ்ச் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளாட்டு வந்து நல்லா இருந்தது. அதுக்கான ஒரு அனிமேட்டடான ஒரு விஷுவல்ஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி தான் அந்த விஷுவல்ஸும் சரி அண்ட் வந்து அந்த அனிமேட்டடான ஒரு ரீசனும் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது படத்துலையும். அண்ட் வந்து ஒரு சில ட்விஸ்ட்டு ஒன்று வந்து இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டாகவே வந்து இருந்தது. அந்த அதே மாதிரி வந்து அந்த மானியை பழிவாங்க நினைக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசனும் வந்து ஒரு வேலிடான பாயிண்டாக தான் வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நீட்டாகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது படம் ஃபுல்லாகவே. அண்ட் படத்தில் பெரும்பாலான போர்ஷன்ஸ் வந்து நைட் எஃபெக்ட்லேயே தான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நைட் எஃபெக்டில் தான் வந்து படத்தோட என்டையர் ஸ்டோரியே வந்து நடக்கும். அண்ட் படத்தில் அந்த நைட்டு மூடையும் வந்து அந்த ஒரு நைட்டான ஒரு த்ரில்லர் மூடை வந்து செட் பண்ணது வந்து அருமையாக இருந்தது. குறிப்பாக வந்து இந்த படத்தில் உள்ள அந்த ஒரு மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக வந்து இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கே ஒரு பர்சனலாக வந்து இருந்தது. அண்ட் படத்தில் அங்கெங்கேயும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஒரு சில சீன்ஸை வந்து எலிவேட் பண்ணுறதுக்கு அந்த மியூசிக் வந்து பெரும் பங்கு வந்து வகிச்சது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். எஸ்எஃப்எக்ஸ் குவாலிட்டியும் சரி அண்ட் வந்து அந்த மான் வரும்போது இருந்த ஒரு த்ரில்லிங்கான அந்த மான்னா வந்து அது வந்து சின்ன மானா அப்படின்லாம் வந்து இல்லை, அது பெரிய லார்ஜான ஒரு பெரிய மானாக தான் வந்து காமிச்சிருந்துருக்காங்க. அண்ட் மேக்கிங் வைஸ் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து டியூரேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம், ஒரு கிறிஸ்பான ஒரு டியூரேஷனில் தான் வந்து எடுத்துருந்துருக்காங்க. அண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரே ஸ்டேஜில் வந்து இந்த படத்தை வந்து பார்த்து முடிக்கிற அளவுக்கு தான் வந்து படமும் வந்து இருக்கும். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பரபரப்பான படமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா அது வந்து டவுட் தான். ஏன்னா வந்து இன்னும் என்கேஜிங்காக அந்த படத்தை வந்து கொண்டு போயிருந்திருக்கலாம். நல்ல ஒரு ஐடியாவாக வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அங்கங்கே லைட்டாக வந்து இந்த ஒரு என்கேஜிங் மூடை வந்து கோட்டை விட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. ஸோ அங்கங்கே வந்து நீங்களே வந்து டல் அடிக்கிறதையும் வந்து ஃபீல் பண்ணலாம். படமும் வந்து அந்த மாதிரி தான் வந்து போயின்ட்டுருக்கு. அண்ட் படத்தில் உள்ள அந்த ஒரு மானு ஓகே, அந்த மானுக்கான அந்த ஒரு பேக் ஸ்டோரி அந்த ஒரு அனிமேட்டட் விஷுவல்ஸ்லாம் வந்து காமிச்சது அண்ட் வந்து அந்த மான் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் தாட்லாம் வந்து ஓகே தான். பட் ஆனால் அந்த மானை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் அதை வந்து ஒரு லோவான ஒரு சிஜி குவாலிட்டியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து வரலாம். குறிப்பாக வந்து அந்த மானுக்கு ஒரு சில க்ளோஸ் அப் ஷாட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வர்ற கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங்ஸும் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து இருந்திருக்கலாம். ஸோ அந்த நிறைய கேரக்டர்ஸ்க்கான ரைட்டிங் வந்து இன்னும் பெட்டராக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து இருந்தது. ஏன்னா வந்து அந்த கேரக்டர்ஸ்க்கான முக்கியத்துவம் வந்து படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வர கேரக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ப்ராப்பராக வந்து எழுதி வந்து இந்த படத்தை வந்து அந்த கேரக்டர்ஸோட ரைட்டிங்கோடு சேர்த்து வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்து கேரக்டர்ஸ் கூடயாவது நம்ம கனெக்ட் ஆகிட்டு வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருக்கலாம். அண்ட் இன்னும் பரபரப்பாக அந்த படம் வந்து அமைஞ்சு இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக வந்து இருந்திருக்கும். அண்ட் ஓவரால் வந்து படத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இந்த மான் அண்ட் அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி இதெல்லாம் வந்து ஓகே தான். அண்ட் ஒரு சில அந்த மான் வந்து அட்டாக் பண்ணுற இடத்துல ஒரு சில இடங்கள்லாம் ஓரளவுக்கு வந்து த்ரில்லிங்காக வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து மேக்கிங் வைஸும் வந்து ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து கொடுக்கும். அண்ட் ஓவராலாக வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓகேவான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். அண்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட் ஆவீங்க ஓரளவுக்கு. படமே இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு படம் தான் அந்த படம். அண்ட் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு போயிட்டு வந்து இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிற கூட வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நான் ஃபைனலாக வந்து சொல்லிக்கிறேன். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஓகேவான படம் தான். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து
வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த படத்தை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருந்திருக்கோம். படம் வந்து பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இன்னும் நிறைய வீடியோஸோட அவங்கள வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.